ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருமே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க, தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, 1477 கோடி ரூபாய் நகை மற்றும் பயிர்க்கடன் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. இது குறித்து தாங்க நாம் இப்போ கிளியர் கட்டாக நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அனைவருமே வாங்கிய பயிர்க்கடன்கள், கூட்டுறவு பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்வதாக தகவல் வெளியாக மக்களே. இதை பற்றின முழுமையாக தகவலை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, அதாவது வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு வாரத்திற்கு முன்பு நடைபெற்றது. அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்த்திங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய விவசாய கடன் மற்றும் பயிர்க்கடன்கள், நகை கடன்கள், கல்வி கடன்கள், இந்த மாதிரி மகளிர் சுய உதவி குழு கடன்கள், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் யார் யாருக்கு இந்த நகை கடன் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும், அதே மாதிரி எத்தனை ஏக்கருக்குள்ளே இருக்கணும், ஸோ அதே மாதிரி எத்தனை பவுனுக்குள்ளே இருந்தால் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும், இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது எல்லாமே நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது நமது கவர்மெண்ட் ஒரு சில அப்டேட்கள் கொடுத்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு சில இப்போ இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார பார்த்திங்கன்னா கல்வி கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி, மகளிர் சுய குழு, இது எல்லாமே இந்த ஆண்டுக்குள்ளே இறுதியாக நடக்கும். ஸோ கவர்மெண்ட்டில் வர ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் நடத்துகிற கூட்டுறவு வங்கியில் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். மற்றபடி இது யாருக்கும் கிடைக்கும், எனக்கு கிடைக்கும், உனக்கு கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கலாம் வாய்ப்பே இல்லை. கல்வி கடன், நகை கடன்லாம் எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் இந்த விவசாய கடன், பயிர்க்கடன் பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இது நடக்கும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க. தமிழக அரசுடைய 2025 மற்றும் 20 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். அதில் பார்த்திங்கன்னா 2025 மற்றும் 26 பயிர்க்கடனுக்காக 1471 கோடியை தள்ளுபடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நிதி ஒதுக்கீடையும் குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளவு தள்ளுபடி செய்ய போகிறது, இவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த பயிர்க்கடனுக்காகவே பார்த்திங்கன்னா 3.5 லட்சம் கோடி அதிகரிப்பையும் செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போ நடக்கும், என்னைக்கு இது எல்லாமே கொண்டு வர போகிறாங்க, அது இதாங்க இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் அப்டேட் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ தெளிவாக கொடுத்துருக்காங்க. வேளாண் பட்ஜெட் 2025க்கான அஃபிஷியல் அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு சங்கங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், ஓகேங்களா? ஸோ எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு என்று 1477 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குதுங்க. MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஓகேங்களா? இது ரொம்ப மகிழ்ச்சியான தகவல். எல்லோருமே 2024 வருஷத்தில், அதாவது 1 இயர் முன்னாடி எல்லோருமே பயிர்க்கடன் கூட்டுறவு வங்கியில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பீங்க. ஸோ அவங்க ஏக்கருக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு அளவுக்கு வாங்கியிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் இப்போ திருப்பி கட்டணும் அப்படின்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது முடியாத ஒரு விஷயம். அதனால் விவசாயினால் பார்த்திங்கன்னா நிறைய தற்கொலைகள் எல்லாமே நடந்துச்சு. இதை திருப்பி கட்ட முடியாத சுச்சுவேஷனுக்கு. அதனால் இப்போ அதை அரசு எடுத்து அரசே முழுவதுமாக கட்டும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுவும் 5 ஏக்கருக்குள்ளாக இருக்கணும். சரிங்களா? 5 ஏக்கருக்குள்ளாக இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் 5 லட்சத்துலேருந்து 4 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா முழுமையாக தள்ளுபடி செய்யுங்க. 1471 கோடி ரூபாய் இதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. விவசாயம் தள்ளுபடி செய்வதற்காக இந்த நிதியை ஒதுக்கி இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் காரணமாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை விரைவில் அமலாக்க போகிறாங்க. ஓகேங்களா? 2025 மற்றும் 26 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டுடைய உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டார். இதில் பார்த்திங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு என்று 1477 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. தகவலை குறிப்பிட்டே சொல்லிட்டாருங்க. இந்த தகவலில் பார்த்திங்கன்னா எப்போ ஒதுக்கி இதை மென்ஷன் பண்ணி எப்போ நடைமுறையில் கொண்டு வருவாங்க அப்படின்றதாங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை மென்ஷன் பண்ணி நடைமுறையில் கொண்டு வரது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றதான் கேள்விக்குறியாக இருக்குங்க. இந்த மே மாதம் முதல் மற்றும் 2வது வாரத்தில் இந்த கடன்கள் எல்லாமே விரைவில் தள்ளுபடி நடக்கும்.
அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு முதல் மற்றும் 2வது வாரத்தில் இந்த தள்ளுபடிகள் எல்லாமே இருக்கும் அப்படின்றத இவங்க தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ தள்ளுபடி இதற்குண்டான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிட போகிறாங்க. இந்த தள்ளுபடியில் யாருக்கு நன்மை பயக்கும், யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நன்மை பயக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. எத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தள்ளுபடி கிடைக்கும், இது வந்து தள்ளுபடி கிடைக்காத பீப்புள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதையும் ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்திருக்காங்க. தள்ளுபடி பெறுவோருடைய பட்டியலை அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் போட்டு வடிவமைப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ தள்ளுபடி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், இவங்க எல்லாத்துக்குமே தள்ளுபடியை நிறுத்தி வைக்கலாம், இவங்களுக்கு முதற்கட்ட தள்ளுபடி வழங்கலாம், ஸோ இவங்களுக்கு 2வது கட்ட தள்ளுபடி வழங்கலாம், இவங்களுக்கு 3வது கட்ட தள்ளுபடி வழங்கலாம், இப்படி தள்ளுபடிகளை இவங்களுக்கு வழங்கி தள்ளலாம் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடியோடைய 2வது செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட போகிறாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி குறித்து 2வது செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் 2 வாரங்களில் கண்டிப்பாக வெளியிடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா விடுபட்டவர்கள், சென்ற ஆண்டில் விடுபட்டவர்களுடைய பெயர்கள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்படும் அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் கவலையப்பட வேண்டாம். நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து விடுபட்டவர்களுடைய பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நகைக்கடன் தள்ளுபடி நீங்கள் இன்னும் பெறலை அப்படின்னா உங்களுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்குள்ளாது 2ஆம் கட்ட பட்டியலில் உங்களுடைய பெயர் வந்துடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி விவசாயிகளுடைய பயிர்க்கடன் மற்றும் விவசாய கடன்கள், ஸோ விவசாயத்துக்காக நீங்கள் பயிரில் வாங்கினாலும் சரி, நிலத்துக்காக வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கடன்களை வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையின் மூலமாக வாங்கியிருந்தால் மட்டும்தான் அது தள்ளுபடிக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2லிருந்து 4.5 லட்சம் வரைக்கும் தள்ளுபடியாகும். 5 ஏக்கருக்குள்ளாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையின் மூலமாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகளிருடைய சுய உதவி குழுக்கள் கலந்து, ஸோ இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த பஞ்சாயத்தில் சுய உதவி குழுக்கள் 11 பேர் கொண்ட குழுக்கள் எல்லாமே செயல்பட்டு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 11 பேர் சேர்ந்து ஒரே அக்கௌண்ட்டில் வந்து லோன் எடுப்பாங்க. அதை வந்து பிரித்து எடுத்து கொடுத்துப்பாங்க. ஸோ 11 பேர் வந்து பார்த்திங்கன்னா 3,33,000 எடுக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து 30,000 32,000 அந்த மாதிரி பிரித்து கொடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது ஏதாச்சும் செயல்படுத்துகிறாங்களா, ஏதாச்சும் அவங்க பயனுள்ளதாக பண்ணுறாங்களா அப்படின்ட்டு பார்த்துட்டு அதை லோன் கலெக்ஷன் பண்ணி அது ஒருத்தராக கட்டுவாங்க. இந்த கட்டுற லோன் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ்லையும் வழங்கிட்டு இருக்காங்க, இந்தியன் பேங்க் அந்த மாதிரி பேங்க்கில் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த கடனையும் வந்து பார்த்திங்கன்னா அரசு தள்ளுபடி செய்ய இருக்கிறதாக சில தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ இந்த மகளிருடைய சுய உதவி குழுக்கள் பெற்ற கடன்கள் அனைத்துமே முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். ஸோ இதற்குண்டான அப்டேட்டு விரைவில் வர இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு கல்வி கடன். ஸோ கல்வி கடன் வந்து பார்த்திங்கன்னா 2008 வரைக்கும் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேட்சில் 2018 வரைக்கும் தள்ளுபடி செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நகை கடன், கல்வி கடன், விவசாய பயிர்க்கடன் அனைத்துமே தள்ளுபடி செய்ய போகிறாங்க. அதுவும் வந்து வருகின்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி 2026 எலெக்ஷனில் திமுக வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த தள்ளுபடியெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்றது மக்களுக்கே தெரியும். ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டோட இறுதிக்குள்ளார உங்களுக்கு தள்ளுபடி உடைய பட்டியல் இல்லைன்னா தள்ளுபடியுடைய பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குமான்றதை நம்ம பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.